நமஸ்காரம். வாஸ்து சாஸ்திரத்திற்கும் ஒவ்வொருடைய மனிதர்களுடைய ஹெல்த் அவருடைய ஆரோக்கியத்திற்கும் சம்பந்தம் உண்டா? இது ஒரு பிரதானமான கேள்வி. கன்சல்டேஷனில் போகும்போதும் சரி, என்னுடைய ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு ஒரு ப்ரிடாமினண்ட்டான கொஸ்டின். ரகசிய உண்மைகள் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, அரங்கன் நகர் வாழ, சுடகோப்பன் தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல் இந்த பஞ்சபூதங்களால் வழிநடத்தப்படுகின்ற ஒரு விஷயம். அப்படின்ற பட்சத்தில் காற்று எவ்வளோ நமக்கு முக்கியமானதோ, அதே போல் நீர் எவ்வளோ முக்கியமானதோ, நெருப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் நம்ம உண்ணுகின்ற உணவை வைத்து சமைக்கிறோம். ஆகையால் ஒவ்வொருடைய ஒரு வீட்டில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா, இன்றியமையாத ஒரு விஷயமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாஸ்து சாஸ்திரம். வாஸ்துவில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் ஆரோக்கியத்திற்கு அப்படின்ற பட்சத்தில் வடகிழக்கும் தென்மேற்கும் ஆண்களுக்கு உரியது. பெண்களுக்கு தென்கிழக்கும் வடமேற்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு ஆண்மகனுடைய ஆரோக்கியம் குறைபாடு இருக்குது, ஹெல்த்தியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் வடகிழக்கு, அதாவது வடக்கும் கிழக்கும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம், நார்த் ஈஸ்ட் கார்னர்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். அதே போல் சவுத் அண்ட் வெஸ்ட் மீட் பண்ணக்கூடிய இடம், தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய ஒரு இடம் தான். ஆண்மகனுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல தவறுகள் இருக்கிற பட்சத்தில் நிச்சயமான ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அங்கே ஏற்படும். என்ன மாதிரியான தவறுகள் நம்ம வரோம் அப்படின்னா, தென்மேற்கில் செப்டிக் டேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் வருது அப்படின்னா, இல்லை போர் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த போர் செப்டிக் டேங்க்ன்றது சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது பள்ளம் தண்ணீர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். பள்ளமும் தண்ணீரும் அது நீங்கள் மழை ஜல தண்ணியாக இருக்கலாம் செப்டிக் டேங்கில், இல்லை போர் வாட்டர் அப்படின்றது ஒரு குடிநீர், ஒரு நல்ல நீர், அந்த விஷயமும் இருக்கலாம். தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டாலே நல்ல நீர், குடிக்கின்ற தண்ணீர் அப்படின்னாலே அது வடகிழக்கில் தான் வரணும். அதாவது வடக்கும் கிழக்கும் சம்மந்தப்பட்ட சந்திக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த போர், சம்ப், கிணறு, இந்த 3 விஷயமுமே எங்கே வரலாம். இப்போ இன்றைக்கி டே அண்ட் ஏஜில் நம்ம யாரும் கிணறு கட்டுறது கிடையாது, எல்லோரும் போருக்கு போயிட்டோம். பட் நம்ம சிலர் கார்ப்பரேஷனில் இருக்காங்க, மெட்ரோபாலிட்டனில் மாநகராட்சியில் இருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு சம்ப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும். இந்த விஷயங்கள் எல்லாமே வடகிழக்கில் வருது மிக மிக சிறந்தது. தென்மேற்கில் எப்பயுமே நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி உயரமாக இருக்க வேண்டும். உயரமாக இருக்கணும் அப்படின்னா அது பூமிக்கு கீழே எந்த ஒரு பள்ளமும் இருக்கக்கூடாது. ஆனால் நீங்கள் கேட்கலாம், சார் நம்ம தென்மேற்கில் தான் ஓவர் ஹெட் டேங்க் போடுறோமே சார். கரெக்டான கேள்வி. அதுதான் நான் சொன்னேன். எப்பயுமே ஒரு ஆண்மகன் தன்னுடைய வேலையாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், அது குழந்தை பேராக இருக்கட்டும், இந்த விஷயங்களில் ஒரு சிறப்பு எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணணும், சிறப்பாக வழிநடத்தணும் அப்படின்னா அவருக்கு மேல்நிலை தொட்டி, அதாவது ஓவர் ஹெட் டேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் தென்மேற்கு மேலே தான் வரணும். அதுதான் ஒரு பாரமாகவும் உயரமாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு ஆப்போசிட், குவைட் ஆப்போசிட் வடகிழக்கு, நார்த் ஈஸ்ட், அந்த இடத்துல அவசியம் என்ன இருக்கலாம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிணறு, போர் மற்றும் சம்ப், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்கு கீழே வரும். இதுதான் நீங்கள் முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னும் பொழுது நிச்சயமாக வெளிப்புறத்தில், நான் இப்போ சொல்கிறது வீட்டிற்கு, அதாவது தாய் சேவருக்கு வெளியில் வரக்கூடிய விஷயங்கள் தான் நான் இப்போ பேசுகிறேன். இந்த விஷயங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக கொண்டு வரும். இது ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் ஒரு பொருளாதாரத்துலேயும் ஒரு சிறந்த மேன்மையை கொடுக்கும். நம்ம இன்றைக்கி பேசுகிற டாப்பிக்கில் ஹெல்த், ஆரோக்கியம் அப்படின்னும்போது பெண்களுக்கு, ஏன்னா பெண்களுடைய ஆரோக்கியம் தான் ஒரு குடும்பத்திற்கு ஆரோக்கியமாகவும் அந்த கம்ப்ளீட் ஃபேமிலி ஹெல்த்தியாக இருக்கணும், வெல்தியாக இருக்கணும் அப்படின்னா அந்த பெண் ஆரோக்கியமாக இருந்தால் அப்படின்னா நிச்சயமாக அந்த ஃபேமிலியே ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். அப்போது பெண்களுக்கு
ஆரோக்கியம் தரக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, தென்கிழக்கில் கிச்சன் வர்றது ரொம்ப அவசியம். ஏன்னா அது அக்னிக்கான இடம், நெருப்பு அங்கே தான் இருக்கணும். அந்த இடத்துல தென்கிழக்கில் வீட்டுக்கு வெளியே எக்காரணம் கொண்டும் போர், செப்டிக் டேங்க் மற்றும் கிணறு இந்த விஷயங்கள் வரவே கூடாது. அது வடகிழக்கில் மட்டுமே தான் வரணும். செப்டிக் டேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் வரலாம் அப்படின்னா, அது எங்கேயுமே வரக்கூடாது. பட் இன்றைக்கி இருக்க டே அண்ட் ஏஜில் நம்ம இன்றைக்கி போட்டுடுறோம். அது எங்கே வரலாம் அப்படின்னா, வடமேற்கு வடக்கு சார்ந்து தான் வரணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எங்கள் வீட்டில் இடம் இல்லை சார், நாங்கள் வடக்கில் வந்து 2 அடி தான் விட்ருக்கோம், நாங்கள் எப்படி செப்டிக் டேங்க் போட முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள் 2 அடி தான் விட்டுருக்கீங்க அப்படின்னா ஆழமாக எடுத்துக்கங்க. அதுக்கு வந்து 2 அடி உர போட்டுக்குங்க. எக்காரணம் கொண்டும் தென்கிழக்கில் போடாதீங்க. தென்கிழக்கில் நீங்கள் வந்து செப்டிக் டேங்க் போடுறீங்க அப்படின்னா, இல்லை கிழக்கு நடுப்பகுதியில் போட்டுக்கலான்னு சில பேர் கேட்பாங்க. அப்படி போடுறீங்க அப்படின்னா பெண்களுடைய ஆரோக்கியம் அது பாதிக்கப்படும். இது பாதிக்கப்படும் நம்ம பொதுவாக சொல்கிறத விட அவங்களுடைய மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ஸ், இந்த மாதவிடாய் சைக்கிள் வந்து பாதிக்கப்படும் பெண்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் யூட்ரஸ், ஃபலோப்பியன் டியூப் அந்த மாதிரியான விஷயங்கள், குழந்தை பேறு அப்படின்றது ஒவ்வொன்றா நடக்கும். அது தள்ளி போகும். அந்த விஷயங்கள் பாதிப்பு இல்லாமல் சிறந்த வாழ்க்கை. அப்போ இப்போ இந்த ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் ஆகி தகுந்த நேரத்தில் அவளுக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். குழந்தை பேர் தள்ளி போகுது, இல்லை கல்யாணமே தள்ளி போகுது அப்படின்னா அவசியம் தென்கிழக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அதை கொஞ்சம் மெனக்கெட்டு பர்ஃபெக்ஷனை உருவாக்கிங்க. ஒரு சிறந்த வாழ்க்கையை ஒரு பெண் வாழணும் அப்படின்னும் போது, அந்த பெண் சிறந்த வாழ்க்கையை வாழறா அப்படின்னா அந்த குடும்பமே ஒரு சிறப்பான வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை நிலச்சி இருக்கும். அதுக்கு தென்கிழக்கையும் வடமேற்கையும் எக்ஸலண்ட்டாக பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு சிறந்த அமைப்பாக இருக்கும். நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆண்டாள் பிச்சுக்குலிங்கம் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.